விஜய் வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இப்போ வந்து நெறைய இடத்துலலாம் முன்பதிவா டிக்கெட்ஸ் எல்லாமே புக் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஒரு பிரச்சனையினால மறுபடியும் முன்பதிவு எல்லாமே அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இதனால புரொடக்ஷன் வைஸ்ல வந்து ரொம்பவே ஒரு இல்ல அது ஒரு பிரச்சனை தான். அதுல மாற்றம் இல்ல. ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் எல்லாருமே முன்பதிவு பண்ணியிருப்பாங்க. அத இப்ப ரீஃபண்ட் பண்றதுங்கிறது ஒரு பெரிய சிக்கல் தான். பட் அதே நேரம் அதுல வந்து பெரிய இழப்பாக நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. இப்ப நீங்க வந்து ஒரு தியேட்டர்ல டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு அது ரீஃபண்ட் வந்துரும். ஆனா, இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பெரிய பிரச்சனை இல்ல. வெளிநாட்டுலலாம் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, முக்கியமா ஜெர்மனி போன்ற நாடுகள்ல எல்லாம் ஒரு விநியோகஸ்தர் வந்து அங்க இருக்கிற ஒரு தியேட்டர வந்து ஹையருக்கோ அல்லது ஒரு டெர்ம்ஸ்லயே புக் பண்ணி இந்த படத்துக்காக பிளாக் பண்ணியிருப்பாரு. இப்ப இந்த படம் வரல அப்படின்னு அத கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தியேட்டர்காரங்க இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட ஒரு நஷ்ட ஈடு கிளைம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு ஒரு நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நியோமேட்டின் ஹேர் குரோத் லோஷன். இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது, அடர்த்தியின்மை, சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது.